Hello dear friends, இன்னைக்கு கூட ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தின் ஊழியத்தை ஆரம்பித்து 41 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆண்டவர் அற்புதமா நம்மளை இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் 1983ல ஜெபகோபுரத்தை ஸ்தாபித்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அது ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். எவ்வளோ சாட்சிகள் இந்த ஜெபங்கள் மூலமாக. ஸோ இந்த ப்ரேயர் டவர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம போய் பார்ப்போமா? எஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஊழியத்தை முதலாக தாத்தாக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து ஊழியம் ஆரம்பித்த இடம் இது. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, ஒரு பழைய போர்டு ஒன்று தெரியுது, ஜெபமே ஜெயம், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இங்கே தான் முதல் அந்த ஜீசஸ் கால்ஸ் ஜெபகோபுரம் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வச்சு, லைக் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாத்தாவால் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு மனிதனாக போய் எல்லா இடத்துலையும் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஸோ தாத்தா வந்து அவங்களுக்குள்ள அதே அபிஷேகம், அதே வல்லமை வந்து மற்ற ஜனங்களுக்குள்ளேயும் இருக்கணும், அதே கம்பேஷனோட எல்லாருக்கும் மனதுருகி ப்ரேயர் பண்ணோன்ற தரிசனத்தோட எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஊழியம் ஆரம்பிச்சது. இப்போது உலகம் எங்கும் அது பெருகி இருக்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஜெபகோபுரங்களில் நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் ஒவ்வொரு நாளும் நடைபெறுது. அதுக்கு திரளான மக்கள் வந்து அவங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி, இது என்னோட தாய் வீடு அப்படின்ட்டு வந்து அதில் பங்கேற்பாங்க. அதில் நிறைய அற்புதங்கள் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் பண்ணுவாங்க ஜெப வீரர்கள் கிட்ட. அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சொல்லி ஜெப வீரர்கள் அவர்களுக்காக வேதத்திலேருந்து ஆலோசனை சொல்லி அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பாங்க. என் பேர் பியூலா, நான் ராயப்பேட்டாலேருந்து வரேன். இவன் என்னோட மகள் க்ளோரி யூனிஸ். எனக்கு 2 குழந்தைங்க. கடந்த வருஷம் வரைக்கும் என்னோட குழந்தை வந்து ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு நான் ரொம்ப துக்கமாக இருந்தேன். போன வருஷம் ஸ்கூலை விட்டே என் குழந்தைய ட்ராப் பண்ணிவிட்டேன். அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான், மெட்ரிகுலேஷனில். ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த ஸ்கூலை விட்டு நிறுத்தி நான் வேறு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் என் பையனை சேர்த்துட்டேன். அதே நிலைமை என் குழந்தைக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப துக்கப்பட்டேன். இப்போது அடையாரில் இருக்க ப்ரேயர் டவர்ஸ் வந்து நாங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணோம். ஸோ ப்ரேயர் வாரியர்ஸும் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஆர்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்டில். அது எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் 10 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சீட் கொடுப்பாங்க. ஸோ அது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன். எனக்காக ப்ரேயர் வாரியர்ஸும் ரொம்ப ஜெபிச்சாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து ஆர்டியில் சீட் கிடைக்கும், நீங்கள் துக்கப்படாமல் போங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. நான் பொறுத்தனையோடு போனேன். ஏசப்பா, எனக்கு என் குழந்தைக்கு ஆர்டியில் சீட் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக சாட்சியாக இருப்பேன், உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதன்படி ஆண்டவர் வந்து அந்த ஸ்கூலில் குழுக்களில் போடும்பொழுது நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு. என் குழந்தைக்கும், சின்ன குழந்தையும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்து ட்ராப் பண்ணிடக்கூடாது, அவளுக்கும் ஆர்டியில் கிடைக்கணும்னு. கர்த்தர் என்னோட ஜெபத்தையும் எனக்காக ப்ரேயர் வாரியர்ஸில், அடையார் ப்ரேயர் வாரியர்ஸில் எனக்கு ஜெபம் பண்ண ஜெபத்தையும் கேட்டு என் குழந்தைக்கு ஆர்டியில் சீட் கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. இந்த வருஷம் ஃபீஸே இல்லை அவளுக்கு, வேறு யூனிஃபார்முக்கு மட்டும்தான் நாங்கள் பே பண்ணோம். ஆண்டவர் அவளை 8 வருஷத்துக்கும் ஃபீஸே இல்லாமல் கர்த்தர் வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் எல்கேஜிக்கே வந்து 40,000 ரூபாய். ஆனால் ஆண்டவர் வந்து வெறும் 5,000 ரூபாய் ஃபீஸை மட்டும் கட்டி அவளை படிக்க வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ரொம்ப உண்மையாகவே இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் அப்படின்ட்டு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டே இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைங்களுக்கான ஊழியங்கள், விமனுக்கான ஊழியங்கள், ஃபேமிலிஸ்க்கான ஊழியங்கள், சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஜெபங்கள், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஜெபங்கள், பைபிள் ஸ்டடி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பல் கூட எல்லா ப்ரேயர் டவர்ஸ்லையும் இருக்குது. அவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தனியாக ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஆண்டவரோட சமாதானத்தின் பிரசனத்தில் அவங்க உட்காந்து பைபிள் மெடிடேஷன், அவங்களோட ஜெப விண்ணப்பங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ். நாங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டியும் ப்ரேயர் பண்ணிட்டு போக சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். அப்போ எனக்கு வந்து கீழே விழுந்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக வலி. அப்போ சொன்னாங்க டாக்டருங்க, நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தால் தான் இந்த ரத்த கட்டி இருக்கிறதெல்லாம் சரியாகும், அது என்ன எதுவும் பார்க்க முடியாதாங்க. ஆனால் நான் ஜபத்தோடு வந்தேன், ஏசப்பா இது எனக்கு சரியாகணும்னு வந்த அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. நீங்களும் இந்த ஜெபகோபுரத்துக்கு எனி டைம் நீங்கள் வரலாம், ஹாலிடேயே கிடையாது. அண்ட் இந்த ஊழியத்தை பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் தாங்கியிருக்கிறீங்களோ உங்களுக்காக நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா உங்களுடைய காணிக்கைனால தான் இந்த ப்ரேயர் டவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. எத்தனையோ ஃபேமிலிஸ்க்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்க.
and we will go on for many years to come. ஆண்டவர் வருகை வரைக்கும் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு வருவோம். நீங்களும் எங்கள் கூட வந்து நீங்கள் செயல்படுங்க. அண்ட் உங்கள் காணிக்கை மட்டும் இல்லை, நீங்களும் வந்து மற்றவர்களுக்காக இந்த ப்ரேயர் டவர்ஸில் வந்து ஜெபிங்க.